Officers, welcome to Mock Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம ப்ரிலிம்ஸ் சீட்டிங் இந்த பிளேலிஸ்டோட கடைசி வீடியோல இருக்கோம்பா. ஸோ இது வரைக்கும் நீங்க கண்டினியூஸா 15 வீடியோ பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ஒரு ஹெட்ஸ் ஆஃப் நீங்க நிறைய விஷயங்களை கத்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா நிறைய விதமான கொஷின்ஸ் டைப் பார்த்துருப்பீங்க. சர்க்குலர் லீனியர் எல்லாத்துலயும் வந்து நிறைய கொஷின்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு முடிவுரையான ஒரு செஷன். ஸோ கிளாஸ் 16 இதுக்கப்புறம் மாணவர்கள் போற கமெண்ட்ஸ்களை வச்சு தான் நான் இதுக்கப்புறம் கொஷின்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன். ஸோ இன்னும் என்ன மாதிரி கேட்டகரி கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இன்னும் இந்த டைப்ல சர்க்குலர்ல இன்னும் இத்தனை பேர் வச்சு சால்வ் பண்ணி காட்டுங்க சார். ஸோ அப்படின்னு நீங்க கேட்க தான் ப்ரிலிம்ஸ் லெவலில் மட்டும்தான். ஸோ மெயின்ஸ் லெவலுக்கு அதுக்கு அடுத்த பிளேலிஸ்ட் தான். இந்த பிளேலிஸ்ட்ல கம்ப்ளீட்டா ஃபுல்லி ஃபோக்கஸ் ஆன் ப்ரிலிம்ஸ் ஒன்லி தான். சரி, உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ 15 வீடியோ பார்த்துட்டு கடைசி ஒரு வீடியோல இருக்கீங்க. இன்னும் டேரக்டா இந்த வீடியோ லேண்ட் ஆனவங்க, ஸோ அதாவது நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க டேரக்டா இந்த வீடியோ லேண்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 15 கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன்ப்பா. சரியா, ஒரு கேட்டகரியில இருந்தும் சர்க்குலர்னா ஒரு 4 கிளாஸ், லீனியருக்கு 4 கிளாஸ், அது மாதிரி பேரலுக்கு ஒரு 3 கிளாஸ். ஸோ அது மாதிரி பிரிச்சு என்ன மாதிரி கேட்டகரி ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத ஒரு ஐடியாலஜிக்காக உங்களுக்கு நாங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா வீடியோவோட லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரியா, ஓகேப்பா. ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைய வீடியோவோட கொஷின் இதுதான். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கொஷினில் ஒரு ட்ரையாங்குலர் பேஸ்ட் ஸ்டார்டிங்கே பார்த்தோம். ஸோ 6 பர்சன்ஸை பற்றி பேசுகிறாங்க. யார் யார்? ஏ, பி, சி, டி, இ அண்ட் எஃப். ஓகேவா, 6 பர்சன் பற்றி பேசுகிறாங்க. சீட்டட் இன் அ ட்ரையாங்குலர் டேபிள். ஓகேவா, while some of them were facing inside. So சில பேர் வந்து facing inside and some of them facing outside அப்படின்ட்டாங்க. ஓகே, அந்த 6 பேர்ல எத்தனை பேர் facing inside, எத்தனை பேர் facing outside அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது. such that 3 people were seated at the corners and remaining were seated at the edge of the table. ஓகேவா, ஸோ எட்ஜ் அப்படின்றது நம்ம போன வீடியோல பார்த்துருப்போம், சைட்ஸ், அதாவது எட்ஜ் என்னும். ஸோ நம்மளுக்கு இமேஜ் எப்படி வரும் அப்படின்னா, கார்னர். ஓகேவா, ஸோ இதோட ஃபண்டமெண்டல் தெரியணும். ஸோ ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபண்டமெண்டல் தெரியணும் அப்படின்னா ஃபவுண்டேஷனல் ரீசனிங் கோர்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் அதாவது வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நீங்க தான் இப்போ பிகினரா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எல்லா டாபிக்குமே கொடுத்துருப்போம். சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, ஸோ எல்லா டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ், அதே மாதிரி ஒரு பிகினருக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஓகேவா, பசில் சீட்டிங்லாம் தரமாக இருக்கும். ஸோ எப்படி வந்து செகண்ட் டு த ரைட்டாக எப்படி இமேஜ் வரும், தேர்ட் டு த ரைட், ஸோ எங்கெங்கெல்லாம் ஆப்போசிட் இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்குலரில் ஆப்போசிட் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஓகேவா, ஸோ ட்ரையாங்குலரில் நம்ம ஆப்போசிட், டயகனல் ஆப்போசிட் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா, இப்போ பாருங்க. சரி, ஓகே, இப்போ சம்முக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். டி செட் செகண்ட் ரைட் ஆஃப் போத் வாஸ் ஃபேசிங் தி சேம் டைரக்ஷன் பட் நன் ஆஃப் தம் வர் சீட்டட் அட் தி கார்னர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு நான் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டியும் எஃப்பும் கார்னர்ல இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டா, ஸோ கார்னர்ல இல்லை அப்படின்னா அவங்க சைட்ஸ்ல தான் இருப்பாங்க. அதே மாதிரி டியும் எஃப்பும் சேம் டைரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. ஸோ டியும் எஃப்பும் சேம் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு சொல்லிட்டாங்கப்பா. சரி, இப்போ இதுக்கு நான் எப்படி இமேஜ் போறேன் அப்படின்னா, ஸோ டி எங்க ஃபிக்ஸ் பண்றேன். டி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஃப் அப்படின்னா, ஸோ எஃப் எப்படி பேஸ் பண்ணுவாரு? ஓகேவா, இப்போ 2 பேரும் ஃபேசிங் சேம் டைரக்ஷன் அப்படின்னா அவுட் சைட். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ டியை வந்து ஃபேசிங் இன்சைட் போடணும். ஸோ எஃப் இன்சைட். ஓகேவா, 2 கேட்டகரி தான், 2 பாசிபிலிட்டி கேசஸ் தான். ஸோ இந்த சம்ல கடைசியாக நோட் கொடுத்துருக்கான். ஆனால் நோட்டை தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். என்ன சொல்றாங்க? the number of people facing the center is more than the number of people facing away from the center. ஸோ சென்டர் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை 1 4 இருக்கலாம், இல்லைன்னா 5 இருக்கலாம். இதை தான் சொல்றாங்க. ஸோ 3 இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மோர் தென் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃபேசிங் அவே ஃப்ரம் த சென்டர் அப்படின்ட்டாங்க. ஸோ கண்டிப்பாக 4 5 தான் இருக்கலாம், பட் 6 இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏன்னா சம் பர்சன்ஸ் ஆர் ஃபேசிங் இன்சைட், சம் பர்சன்ஸ் ஆர் ஃபேசிங் அவுட் சைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4% இருக்கலாம், இல்லை 5% இருக்கலாம். இதுதான் நம்மளுக்கு நோட் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 people were seated between the E and F அப்படின்றாங்க. ஸோ 1 and 2 இந்த சைடு பார்த்தாலும் ஒரே கவுண்ட் தான் வரும். ஸோ E and F நம்மளுக்கு இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. C and both the immediate neighbor of C faces same direction அப்படின்றாங்க. சரி, C இன்னும் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகவில்லை, அதனால இந்த லைன் அப்படியே இருக்கட்டும். B faces same direction as A அப்படின்றாங்க. சரி, ஓகே, Bயும் Aவும் சேம் டைரக்ஷன் அப்படின்றாங்க. Who sits immediately left of C அப்படின்றாங்க. ஓகே, வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ who sits immediately left of C but not at the edges. யாரு எட்ஜில் இல்லைன்றாங்க? C சொல்றாங்களா எட்ஜில் இல்லைன்னு? கிடையாது, A தான் எட்ஜில் இல்லை அப்படின்றாங்க. ஸோ ஏ இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவாரு. ஏ என்பவர்
கார்னர்ல மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆவாரு. அவரும் சியோட இமிடியேட் லெஃப்ட்ல ஃபிக்ஸ் ஆவாரு. சியோட இமிடியேட் லெஃப்ட்ல ஃபிக்ஸ் ஆவாரு. ஸோ இந்த கேஸ்ல சி வந்து ஃபேசிங் இன்சைட், இந்த கேஸ்ல சி இஸ் ஃபேசிங் அவுட் சைட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு லைன் விட்டோம்ல, சி டூ பீப்புள் சி அண்ட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் சி ஃபேஸ் தி சேம் டைரக்ஷன். ஸோ சியோட இமிடியேட் நெய்பர்ஸ் எல்லாமே ஃபேசிங் சேம் டைரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இவங்களும் இன்சைட் தான். ஸோ இவங்களும் இன்சைட் தான். மீதி இருக்கிறது யாரு? ஏ, பி. இன்னும் பி மட்டும் ஃபிக்ஸ் ஆகாம இருக்கிறார். ஓகேவா? சரிப்பா. இப்போ 2 கேஸ் இருக்கு. நான் எல்லா ஸ்டெப்பும் முடிச்சுட்டு எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன்? நம்ம ஸ்டார்டிங்ல படிச்ச நோட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம கேன்சல் பண்ண போறோம். என்ன சொல்றாங்க? ஸோ நம்மள ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஃபேசிங் இன்சைட் வந்து 4% இருக்கலாம், இல்ல 5% இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கவுண்ட் பண்ணுங்களேன். ஸோ 1, 2, 3. ஓகேவா? ஸோ 3% இருக்காங்க. அப்போ இவரை நம்ம ஃபேசிங் இன்சைட் அப்படின்னு போட்டாலுமே தப்பு தான். ஏன் தெரியுதா? ஏன் அப்படின்னா ஃபேசிங் இன்சைடு வந்து ஒன்று 4% இருக்கலாம், இல்லை 5% இருக்கலாம் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அதே இந்த சம்முக்கு வாங்களேன். ஸோ 1, 2, 3. அப்போ பி எந்த சைடு தான் ஃபேஸ் பண்ணுவாரு? பி வந்து ஃபேசிங் இன்சைட். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்திருக்கும் நம்புறேன். எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்றது தான் இதில் ஒரு ட்ரிக்கே. நம்மளால அப்ரோச் பண்ண முடியும், பட் எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த டக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அடுத்த சம் போயிடலாம். ஸோ இந்த சீரிஸோட கடைசி சம். ஓகே, இந்த ப்ரிலிம்ஸ் சீட்டிங் கொஸ்டினோட கடைசி சம் நம்ம அப்ரோச் பண்ண போறோம். சரி, வாங்க சால்வ் பண்ணுவோம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, எல்லாரும் சால்வ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பாஸ் பண்ணிட்டு சரி, என்ன சொல்றாங்க? 9 பர்சன்ஸ் பத்தி பேசுறாங்க. ஸோ 9 பர்சன்ஸ் யார் யாரு? பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ அண்ட் எக்ஸ். நீங்க இதெல்லாம் எக்ஸாம்ல எழுதணும் அவசியம் இல்லை. சரி, ஓகே. were seated in a triangular table such that 3 people were seated at the 3 corners அப்படின்றாங்க. எப்படி நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட் வரப்போகுது? ஸோ 3 பர்சன்ஸ் வந்து கார்னர்ல இருக்காங்க, ஃபேசிங் அவுட் சைட். ஸோ கார்னர்ல இருக்கவங்க ஃபேசிங் அவுட் சைட் எக்ஸாக்டா கொடுத்துட்டா. நெக்ஸ்ட், and 2 people were seated at each edge of the table and facing inside. ஸோ 2 person வந்து எட்ஜில் உட்காந்துட்டு இருக்காங்க அண்ட் ஃபேசிங் இன்சைட். முடிஞ்சிருச்சா? ஸோ நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட்ன்றது இப்படி தான் வரப்போகுது. ஸோ இந்த விஷயத்தையும் நான் வந்து முடிச்சுக்கிட்டேன். ஓகே, நீங்கள் இதெல்லாம் எக்ஸாமில் போடக்கூடாதுப்பா. நான் இப்பயும் சொல்கிறேன், எக்ஸாமில் இதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது. சரி, இப்போ நான் கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருமா? ஆர் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி, போத் ஃபேசிங் தி சேம் டைரக்ஷன் அண்ட் லேட்டர் சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா. ஸோ இதில் லேட்டர் அப்படின்றது யாரை மீன் பண்ணுது? பியை தான் மீன் பண்ணுது லேட்டர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ கியூ டஸ் எனக்கு நான் இப்போ நான் எதை சர்ச் பண்ணுறேன்? எனக்கு ஏதாவது கார்னர் இல்லை எட்ஜ் இதை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ எங்கேயுமே எனக்கு சொல்கிற மாதிரி தெரியல. கியூ அண்ட் ஹூ செட் அஜய் பி டபிள்யூ செட் செகண்ட் வர ஓகே, நம்மளுக்கு யாரை பற்றியுமே பேசல. ஸோ நம்ம வந்து இதுக்கு 2 கேசஸ் போடுறத விட வேற ஆப்ஷன் கிடையாது. போட்டுருமா? சரி, ஓகேவா. ஸோ நான் வந்து இமேஜ் போட்டுக்கிறேன். ஸோ 2 பர்சன் கார்னரில் உட்காந்துருக்காங்க, ஃபேஸிங் அவுட் சைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். எட்ஜில் உட்காந்துட்டு இருக்காங்க, ஃபேஸிங் இன்சைட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கேசஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஒரு கேசஸாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஃபிக்ஸ் பண்ணிவிடுமா? ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த செம்ம சால்வ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து நான் அப்ரோச் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறாங்க? R sits second to the left of B and both are facing same direction. So both are facing the same direction அப்படின்னா, ஸோ ஒன்று கார்னரில் இருக்கலாம், இல்லைனா வந்து எட்ஜில் இருக்கலாம். ஆனால் செகண்ட் டு த லெஃப்ட் அப்படின்றாங்க. சரியா? செகண்ட் டு த லெஃப்ட் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க எட்ஜில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, கார்னரில் இருக்க வாய்ப்புகளே கிடையாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் வந்து பியை ஒரு எட்ஜில் போடுறேன். சரியா? பியை வந்து நான் இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து ஆரை எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஸோ ஆரை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும், விச் இஸ் ராங். ஏன்னா 2 பேருமே ஃபேஸிங் சேம் டைரக்ஷன் தான். ஸோ எங்கே தான் வருவாங்க 2 பேரும்? ஸோ பி இங்கே வந்தால் ஆறுன்றவர் இங்கே மட்டும்தான் வருவார். ஸோ பி ஆர் சிட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்ற ஒரு விஷயத்தினால. ஓகே, அண்ட் போத் ஆர் ஃபேஸிங் தி சேம் டைரக்ஷன் அண்ட் லேட்டர் யார்? ஹூ? லேட்டர் அப்படின்றது யாரை மீன் பண்ணுது? பியை தான் மீன் பண்ணுது. ஸோ லேட்டர் சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ பி சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? டைரக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வேற கான்செப்டே கிடையாது, வேற பாசிபிலிட்டி கேஸ் கிடையாது. நான் வந்து இது வந்து தேவையில்லாம் போட்டோம்ல இருக்கு. ஸோ பாசிபிலிட்டி கேஸஸே கிடையாது. ஓகேவா? Q does not face the same direction as T அப்படின்றாங்க. சரியா? ஸோ அப்போ Q வந்து எட்ஜில் இருந்தார் அப்படின்னா T வந்து கார்னரில் இருக்கார். Who sits third to the left of S, who sits adjacent to the P அப்படின்ட்டாங்க. ஸோ ஆல்ரெடி we know the position of the P. ஸோ P வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. we fixed the P. ஓகேவா? ஸோ அப்போ எஸ் எங்க ஃபிக்ஸ் ஆவாரு? ஸோ எஸ் வந்து ஒரு கார்னரில் ஃபிக்ஸ் ஆவாரு. இப்போ நம்மளால டீயை ஃபிக்ஸ் பண்ண முடியும். எப்படி? டி ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ் அப்படின்றாங்க. ஸோ டி இங்க ஃபிக்ஸ் ஆவாரு. கரெக்டா? Q does not face same direction as T அப்படின்னா, ஸோ Q is not sitting at the
கார்னர் ஆஃப் த டேபிள். ஸோ he is sitting on the edge of the table. ஓகேவா? ஸோ Q வந்து sitting on the one of the sides. ஓகேவா? ஸோ இதான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ Q sits at the one of the sides அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ Q எங்கேயோ ஒரு இடத்துல சைடில் தான் வரப்போறாரு. பட் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ W sits second to the right of V. ஸோ W sits second to the right of V. Who sits second to the left of T அப்படின்றாங்க. இப்போ நம்மளுக்கு T நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஆல்ரெடி we fixed T. ஓகேவா? இப்போ நம்மளால யாரை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? V ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ V who sits second to the left of T அப்படின்னா ஸோ V will be fixed here. ஓகேவா? இதான் கரெக்ட். இப்போ W sits second to the right of V அப்படின்னா ஸோ W sits second to the right of V அப்படின்றாங்க. இப்போ நம்மளால W ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ W sits second to the right of V அப்படின்னா ஸோ W நம்மளுக்கு டைரக்டாவே ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ நம்ம எல்லாமே W ஃபிக்ஸ் பண்ணி V ஃபிக்ஸ் பண்ணி T ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் யாரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கோம்? இன்னும் யாரை ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கோம்? ஸோ Q தான் ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து Qவோட பொசிஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ Q வந்து ஏதோ ஒரு எட்ஜில் தான் இருக்க போறாரு. அண்ட் he is not sitting at the corners because he is not facing the same direction as T. கிளியரா? ஸோ Q இங்கே ஃபிக்ஸ் ஆவாரு. மீதி இருக்க பர்சன் இங்கே ஃபிக்ஸ் ஆவாங்க. ஸோ நம்மளோட ஃபைனல் டைரக்ஷன் இதான். ஸோ ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் இதுதான். ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ட்ரையாங்குலரில் இதை தாண்டி வேற என்ன மாதிரி உங்களுக்கு வெரைட்டிஸ் தேவை, என்ன மாதிரி கேட்டகரிஸ் தேவை அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி கொஷின்ஸை கிரியேட் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிரியேட் பண்ணுவோம். இன்னும் இந்த சீரிஸை ஃபுல்லாக பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரியா? ஸோ இந்த சீரிஸோட நான் அப்லோட் பண்ணுற கடைசி வீடியோ இது. இந்த பிளேலிஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பார்த்தவங்க இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க. கொஷின்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா அப்படின்னு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் மற்ற கோர்சஸ் என்னென்ன போட்டுட்ருக்கோம் அப்படின்றதையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட் என்ன சார் அப்படின்றத இங்கேயே சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட் வந்து பசில் கிளாஸஸ், பசில் ப்ரிலிம்ஸை வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் ஹிண்ட்டை கொடுத்துட்றேன். ஸோ பசில் ப்ரிலிம்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதில் எப்படி நம்ம கேட்டகரியாக நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி பஸ்லையுமே அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிபிடி கொஷின்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்னும் எடிட்டிங் மட்டும் இருக்குது. ஸோ முடிச்சு நான் கண்டிப்பாக அதையும் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ வி வில் see in the next video. Thank you all. Bye bye.